ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஒர்க் எனர்ஜி பவரில் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ அந்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கால்குலேட் த பவர் ஜென்ரேட்டட் பை டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் இன் ஃபர்ஸ்ட் 2 seconds ஆஃப் மோஷன். அப்போ கொஷினை அழகாக நம்ம பார்க்கும்போதே இது எப்படி எந்த மெத்தடில் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிடணும். அப்போ இது வெர்டிக்கல் ஸ்ட்ரிங்கோட மாடல் இருக்குது. அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவருக்கான ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி, ஒர்க் டிவைடட் பை டைம். அப்போ ஒர்க் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ இங்கே வந்து ஃபோர்ஸை கன்சிடர் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டென்ஷன். அப்போ டென்ஷன் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஈஸியாக நம்ம வந்து டென்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, வெர்டிக்கல் ஸ்ட்ரிங் அப்போர்டில் மூவ் ஆகும்போது அதுக்கான டென்ஷனுக்கான ஃபார்முலா எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்போர்ட் மோஷனாக இருக்கும்போது. அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. அப்போ 4 இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ வந்து எவ்வளோ ஆக்சலரேஷனில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அப்போர்டில் g/4. ஸோ அப்போ ஆன்சர் 4 இன்ட்டு 5g/4ன்னு வரும். அப்போ அந்த 4 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டென்ஷன் வந்து 5gன்னு எழுதியாச்சு. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா S இஸ் ஈக்குவல் டு 1/2 AT² ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ S இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏவோட வேல்யூ வந்து g/4 இன்ட்டு டைம் வந்து 2 seconds. அப்போ 2 seconds வந்து 4 ஆயிரும். அப்போ 4 என்னவாகும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா g/2ன்னு இருக்கும். அப்போ ஜியோட வேல்யூ 10 அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 5 மீட்டர்னு கிடைக்கும். ஸோ அப்போ பவருக்கான ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா பவருக்கான ஃபார்முலா ஒர்க் டிவைடட் பை டைம். ஒர்க்கோட வேல்யூ வந்து டென்ஷனோட வேல்யூ 5g இன்ட்டு எஸ்ஸோட வேல்யூ வந்து 5 டிவைடட் பை டைம் வந்து 2. ஸோ ஜியோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5, ஜியோட வேல்யூ 10 வந்து 5 ஆயிரும். அப்போ ஆன்சர் 125 வாட். அவ்வளோதாங்கண்ணா, ஈஸியாக அப்படி கொஷினை நம்ம சால்வ் பண்ணிடலாம்.